ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அமணி சேனல். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மை நேம் இஸ் செல்ஷியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மேரேஜ் vlog பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சினாரியோ எல்லாமே இன்விடேஷன் கொடுக்குறப்ப எடுத்தது தான். இந்த மேரேஜ் யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோடய சித்தப்பா பையனுக்கு. லிட்ரலி சொல்லப்போனால் மை பிரதர். ஆக்சுவலி நாங்கள் 3 பேரும் ஒரே டேயில் பிறந்தோம். ஸோ அவனை அண்ணன் சொல்லதா தம்பின்னு சொல்லதான்னு எனக்கு தெரியல. என் பிரதர் மேரேஜ்க்கு நாங்கள் போகிறோம். ஸோ அதுதான் இந்த மேரேஜ் vlogல இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அந்த இன்விடேஷன் கூட சித்தப்பா கொஞ்சம் பழமும், அதுக்கப்புறமேட்டு வேஷ்டி சட்டை அப்பாவுக்கு, அப்புறம் அம்மாவுக்கு saree எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ குட்டியாக ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த கிஃப்ட் தான் பூந்தொட்டி, பூவோடு சேர்த்து செடி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அண்ட் ஃபைனலி அந்த மேரேஜ் டே வந்துருச்சு. வேலை பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஸாக நான் கிளம்பியிருந்தேன். என் மூஞ்சி ஒரு மாதிரி பஃபியாக இருக்கும். நார்மலாகவே என் மூஞ்சி கொஞ்சம் பஃபியாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் கிளம்பியிருந்தேன். மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போகணும். மேரேஜ் திருச்செந்தூரில் தான் நடக்குது. டிசி மார்னிங்கே அங்கே ரீச் ஆகிட்டா. நாங்கள் தான் கிளம்பி போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. எனக்கு வேலை இருந்துச்சு, 1 டே தான் லீவ் கொடுத்தாங்க. அப்படி இப்படின்னு நிறைய ரீசன்னால ஈவினிங் தான் அங்கே போய் சேர்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இப்போ இந்த vlogல எப்படின்னா மார்னிங் போயிட்டு நைட்டே அகெயின் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ கிளம்பி போயாச்சு. கிளம்பிட்டு நாங்கள் வைகை மாட்டுத்தாவணியில் போய் தான் எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும். மாட்டுத்தாவணியில் போயிட்டு தான் இந்த சவுத் சைடு போகிற எல்லா பஸ்ஸுமே இருக்கும். ஸோ அங்கே தான் போய் ஏற போனோம். நார்த் சைடு இருக்க பஸ் எல்லாமே ஆரப்பாளையம், அதாவது கோயம்புத்தூர் அந்த சைடு இருக்கவங்களாம் ஆரப்பாளையம் பஸ் ஏறுவாங்க. மாட்டுத்தாவணி சைடு தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த சைடெலாம் அங்கே மாட்டுத்தாவணியில் போய் பஸ் ஏறிக்கலாம் நம்ம, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பஸ் ஏறிட்டு நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் தூத்துக்குடி தாண்டி ஆத்தூர் சைடு போகும்போது தான் முழிக்கவே செஞ்சோம். முழிச்சு பார்க்குறப்ப இந்த ஏரியா வந்துச்சு. இது ஃபுல்லாக அந்த தாமிரபரணி தண்ணி இருக்கும்ல, அந்த ஏரியா இது எல்லாமே. ஸோ எப்படி வர்ணனா கல்யாணத்துக்கு போகும்போது பஸ் பிரேக் டவுன் ஆச்சோ, அதே மாதிரி போகிற வழியில் ஒரு மாடு பஸ்ஸில் விழ பார்த்துச்சு. ரொம்ப வேகமாக போய் டேர்ன் ஆகி நிறுத்தினாங்க. நல்ல வேளை வண்டி சரியெல்லாம் செய்யலை. அதுக்கப்புறம் ரொம்ப முழிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கவே இல்லை ஃபுல்லாமே. சரி, ஏதோ கடவுள் நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்புறம் அங்கே போய் ரீச்சும் ஆயாச்சு. ஆறுமுகநேரியில் போய் இறங்கியாச்சு. இறங்கி அங்கேருந்து சித்தி வீட்டுக்கு ஆட்டோவில் போயாச்சு. இதுதான் சித்தியோட வீடு. அங்கே பின்னாடி நிறைய தோட்டம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வீடியோ எடுத்தேன் நான். நிறையா புதுசாக இருந்துச்சு செடியெல்லாம். அதை பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மதியம் சாப்பாடுக்கு வர சொன்னாங்க. ஸோ சரின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஸோ இவன் தான் பிரவீன். இவங்களோட மேரேஜ்க்கு தான் இப்போ நாங்கள் ரீச் ஆயிருந்தோம். ஸோ போயிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் கிளம்பியாச்சு. டோட்டலாக கிளம்புனதுக்கப்புறம் தான் அடுத்த வீடியோவே எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் சொன்னல மார்னிங்லேருந்தே தீஸ்தா அங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அப்படியே கூப்பிட்டுட்டு அவளுக்கு கொஞ்சம் எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸ்டில் அவளுமே எடுத்துகிட்டு வந்திருந்தா. அவள் எடுத்துகிட்டு வந்து வச்சு அவள் கிளம்பிட்டா ஆல்ரெடி. நானுமே அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் மண்டபத்துக்கு போயிட்டு அப்படியே நான் ஊருக்கு கிளம்பணும். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ எல்லோரும் கிளம்பிட்டு இருந்தாங்க பரபரப்பாக. நாங்களும் கிளம்பி முடிச்சாச்சு. முடித்ததுக்கப்புறமா எங்களை காரில் கூப்பிட்டு போகிறதுக்கு கார் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் திங்ஸ் எல்லாத்தையும் பேக்கில் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுட்டு கார்லேயும் ஏறி மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் இது இப்போ நாங்கள் இருக்க பிளேஸ் ஆறுமுகநேரி. திருச்செந்தூர் இதுக்கு அப்புறமேட்டு தான் காயல்பட்டினம் திருச்செந்தூர் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஆறுமுகநேரி. இங்கே ஒரு ரயில்வே ஸ்டாப் ஒன்று இருக்கும். அதில் மாட்டிக்கிட்டோம். அதில் ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ட்ரெயின் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஃபைனலாக எல்லா வண்டியும் முன்னாடி இருக்கிறதெல்லாம் நகண்டு போயிட்டு கேட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் மண்டபம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு உள்ளே போயாச்சு. பொண்ணு மாப்பிள்ளலாம் ரெடியாகி நின்றுட்டு இருந்தாங்க. உள்ளே போயிட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. இப்போ எமர்ஜென்சியாக யாருக்கு போக வேண்டியிருந்துச்சுன்னா தீஸ்தாவுக்கு. அவளை சீக்கிரமே உள்ள ஹாஸ்டலுக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. 8:30 9 o'clock அவங்க ஹாஸ்டல் போயிடணும். ஸோ எமர்ஜென்ட்டாக நாங்களும் அவளை இழுத்துட்டு போயாச்சு. ஒரே நாள் ஊருக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்கச்சக்க ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசியே டைம்லாம் போயிடும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்க்கும்போது. ஆனால் அகெயின் திரும்ப ரிட்டன் வரும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் அன்றைக்கி இருந்துச்சு. எப்படா என்னடா உடனே போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டேஜுக்கும் ஏறியாச்சு. போய் ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோ நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
ஸோ இப்போ வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு, ஆறுமுகநேரி பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து தீஸ்தா வந்து தூத்துக்குடிக்கு ஏற்றி வரணும், நாங்கள் வந்து மதுரை பஸ்ஸில் ஏறி வரணும். அன்றைக்கி வந்து ஒரு முகூர்த்த நாள்னால ரொம்ப 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 கூட்டமாக இருந்துச்சு. எப்படி போகிறோன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருந்தோம். தீஸ்தா கூட 1 ஹவரில் ரீச் ஆயிடுவா. நாங்கள் தான் வந்து 4 மணி நேரம் ஐயோ கூட்டமாக இருந்துச்சுன்னா நின்றுட்டே போகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் அது ஒரு வீக் டேஸ் அப்படின்றனால எங்களுக்கு வந்து ஓரளவு சீட் கிடச்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? இப்படி வந்து அமைகிறது தான் எங்கள் சித்தப்பா. எப்போவுமே நாங்கள் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது கரெக்டாக அவங்க வந்துடுவாங்க. அவங்க தான் வந்து அன்றைக்கி தீஸ்தாவையும் என்னையும் வந்து எங்களையும் வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க. டிசி தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அவளுக்கு என்னோடய கண் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல். கண்ணுக்கிட்ட கேமராவை கொண்டு வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தா. ஸோ அப்புறம் அப்படியே பஸ் ஏறியாச்சு. பஸ்ஸும் சீட்டும் கிடச்சாச்சு. இதில் என்ன கொடுமைனா, அங்கேருந்து கிளம்பி வந்திருந்தோம் தெரியுமா, மேக்கப் போட்டுட்டு ரிசப்ஷன் மேக்கப் அதோடையே அப்படியே கிளம்பி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். நைட் லைட்லாம் ஆஃப் பண்ணணும், அவ்வளோ அழகாக மின்னிட்டு இருந்துச்சு. ஸ்டோன் அது அன்றைக்கி ஸ்டோன் சாரீ மாதிரி தான் கட்டியிருந்தேன்னா, ஸோ எல்லாமே அவ்வளோ அழகாக மின்னிட்டு இருந்துச்சு. அண்ட் வர வழியில் நிறைய சம்பவம் நடந்துச்சு. நான் என்னைக்காவது அதை வந்து ஃப்ரீயாக இருக்கேன், என் மனசு கொஞ்சம் ஓகே இதெல்லாம் சொன்னால் தப்பு இல்லைன்னு தோணலை, அந்த டைமில் நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மதுரைக்கு ரீச் ஆயாச்சு. நாங்கள் ரீச் ஆகிறப்ப டைம் வந்து 1 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு. சாப்பிடவே இல்லை, சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு அன்றைக்கி சித்தப்பா காமிச்சேன்ல, சித்தப்பாட்ட மட்டும் சாப்பாடு வாங்கி தர சொல்லிவிட்டு வாங்கிட்டு அப்படியே மதுரைக்கு ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகிட்டு ஒரு 2 மணிக்கிட்ட தான் வந்தோம். 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே. அங்கே மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து 2 வீலர் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அதை எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. வர வழியில் தான் நிறைய நடந்துச்சு. நான் இதை இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ வெயில் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூலர்ஸ் எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் முடியை வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணியிருந்தேன். அது கலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஷால் போட்டிருந்தேன். இதை போட்டு நான் கிளம்புறப்ப அவன் சொல்கிறான், நீ அந்த ஆதவன் படத்தில் வர பாட்டி மாதிரியே இருக்கா அப்படின்றான். நீங்களே சொல்லுங்கள் கைஸ், நான் என்ன அப்படியா இருக்கேன்? கமெண்ட் செஷனில் ஆமாவா இல்லைன்னு சொல்லி சொல்லுங்கள். அப்புறம் நான் மேரேஜில் எடுத்த ஃபோட்டோ வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். NCS Tamil BGM.